ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சாரா. நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மீராக்கா வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் யூனியும் மீராக்காக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதோ பாருங்கள், பின்னாடி உட்காந்துட்ருக்காளே அவள் தான் யூனி. ஓகேவா? குட்டியால் வந்து வெளியில் போயிருக்கா. ஸோ மீராக்காக தான் வி ஆர் வெயிட்டிங். யூனி டைம் ஆச்சு யூனி. மீராக்கா எப்போ யூனி வர்றாங்க? உன்ட்டு ஏதோ சொன்னாங்களா? சாரா, மீராக்கா வர டைமிங் தான், இப்போ வந்துடுவாங்க 5 நிமிஷத்தில். ஐயோ, அந்த நோட்டு வேற கீழே வந்துச்சு, எடுத்து மேலே போடணும். என்னடா மறுபடியும் வந்துச்சு? அம்மா, குட்டியால் எங்கே போயிட்டா? குட்டியால், யூனி அக்கா எங்க இருக்கீங்க? இங்க தான் உட்கார்ந்திருக்கீங்களா ரெண்டு பேரும்? அக்கா, எப்பக்கா மீராக்கா வருவாங்க? மீராக்கா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு மீராக்கா தான் வேணும். சொல்லுங்க, எப்ப மீராக்கா வர்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா மீராக்கா? அவங்க ரொம்ப நல்லா அக்கா. அவங்க காலேஜ்லாம் படிக்கிறாங்க. என்னோட ஹைட்டா பெருசா இருப்பாங்க. மீராக்கா குட்டியால, மீராக்கா வர டைம் தான், கரெக்டாக தான் வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ண, அவங்க வந்துடுவாங்க. அம்மா, உன் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா இல்லையா? ஸ்கூல் இல்லைன்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருக்காத. ஹலோ, வீட்டில் யார்? யூனி, சாரா. ஹே யூனி, சாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீரா. இவங்க இப்போ யூனியோட பக்கத்து வீடு. பட் யூனியோட வெல்விஷர் நான் தான். அண்ட் சாராவோட வெல்விஷரும் நான் தான். இவங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவேன், எப்படி இப்போ பிஹேவ் பண்ணணும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு லீவிலேருந்து இப்போ வந்திருக்கேன். ஸோ நம்ம இவங்களை மீட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் யூனி அண்ட் சாரா எப்படி இருக்காங்க? வீடியோஸ் தான் போடுறாங்களா தினைக்கும்? நீங்கள் அவங்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குட்டியால் எப்படி ரொம்ப வால் பண்ணுறாரா இல்லையா? ஓகே, வால் பண்ணாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், சரியா? அவளை நான் பார்த்துக்கிறேன். ஹாய் யூனி. ஹாய் மீராக்கா, வந்துட்டீங்களா? சூப்பர்க்கா, உங்களுக்காக தான்க்கா நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். யூனி, இப்போ தான் யூனி வந்தவுடனே பேக் வச்சுட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு வரேன் உங்களை பார்க்கறதுக்கு தான். உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு குட்டியால் பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஓகே, உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் ஓடி வந்தேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹே சாரா, எப்படி இருக்க சாரா? நல்லா வெயிட் போட்டுட்டியே. மீராக்கா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் மட்டும் என்ன நல்லா வெயிட் போட்டிங்க, கலர் ஆகிட்டீங்க. பரவாயில்ல சாரா, நீயாச்சும் நான் நல்லா கலராக இருக்கேன்னு சொன்னியே. நானே நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு அலைஞ்சி கருப்பாகி கருவண்டாய் வந்து நிற்கிறேன் சாரா. ஹாய் மீராக்கா, எப்போக்கா வந்தீங்க? சூப்பர்க்கா, உங்களுக்காக தான்க்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் தான்க்கா என் ஃபேவரட் அக்கா. வாவ் மீராக்கா, எனக்கு என்னக்கா வாங்கிட்டு வந்தீங்க இன்னைக்கு? வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே. இப்போ தான் வந்தேன் குட்டியால். ஆமாம், என்ன யூனி, கேன்லாம் புதுசாக வாங்கி வச்சுருக்கீங்க. வீடே நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஆல்ட்ரேஷனாக இருக்குது. இதெல்லாம் எப்படி யூனி, ஏது? ஆமாம் மீராக்கா, அப்பா வந்து கேட்டிருந்தேன், அப்பா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. மீரா, உங்களுக்கு இதில் நான் தண்ணி மொண்டு தரேன். இங்கே பாருங்களேன், எங்கள் பேக் சைடே வந்து டம்ளர் இருக்கும். இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வாட்டர் பிடிச்சி தரேன். இதில் குடிச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஜில்லுன்னு இருக்கும். பட் ஐஸ் வாட்டர் மாதிரி ஜில்லு இருக்காது, இது ஒரு வேறு ஜில்லு. செம்மையாக இருக்கும் பாருங்களேன். நம்ம ரூம் லைட்டே பாருங்களேன், எவ்வளோ மஞ்சளாக எரியுது. செம்மையாக இருக்குல்ல? லைக் சூப்பராக இருக்கும் மீராக்கா. எல்லாமே அப்பா தான் அனுப்பிச்சிருந்தாரு ஃபாரின்லேருந்து. ஒரு கிச்சன் செட் அனுப்பிச்சிருந்தாரு, அப்புறம் இந்த வாட்டர் கேன் அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம் நம்ம சேனலில், நீங்கள் பாருங்கள் மீராக்கா. ஓகேவா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி செம்மையாக இருக்குல்ல? இந்தாங்க மீராக்கா, முதல்ல நீங்கள் குடிங்க. அதுக்கப்புறம் குட்டியால் இருந்தால் நீயும் குடி. அந்த இப்போ நான் கொஞ்சம் குடிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல? வா சாரா, இந்தா சாரா, நீனும் குடி சாரா. ஓகேவா? இங்கே குடிச்சிட்டு இங்கே வச்சிடலாம். நாளைக்கு தண்ணி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்க்கா. மீராக்கா, தண்ணியெல்லாம் குடிச்சிட்டிங்களா? டேஸ்ட்டாக இருக்கா? ஓகேக்கா, காட்டுங்கக்கா. எனக்கு என்னக்கா நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, காட்டுங்க. சாரா, யூனி, இவளை பார்த்தியா? தண்ணியெல்லாம் குடிச்சிட்டிங்களா? நல்லா விசாரிச்சுட்டு அவளுக்கு என்ன வேணுமோ அதை கேட்குறா. பயங்கரமான ஆளாக தான் இருக்கிறா குட்டியால். சரி, ஓகே குட்டியால், உனக்காக நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாரு. ஃபஸ்ட்டு குட்டியாளுக்கானது தான்
பார்த்தீங்களா, மேஜிக் ஸ்லேட், மேஜிக் ஃபன் ஸ்லேட்டுன்னு சொல்லுவாங்க. இது சூப்பராக இருக்கும். இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எடுத்து காட்டுறேன். இது நம்ம எழுதிட்டு அப்படியே இதிலே எரேஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த பென்சிலு. நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதான்னு சொல்லிட்டு. ஏபி அண்ட் சி போட்டு அப்படியே இது இப்படி எரேஸ் பண்ணனா அழகாக எரேஸ் ஆகிடும். அண்ட் தென் ஒன்று ஹார்ட் போட்டு காட்டுறேன். அப்படி ஹார்ட் போட்டு அம்பு போட்டு இழுத்துட்டு அப்புறம் இது இப்படி இது ரப் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆகிடும். அண்ட் தென் 4K நம்ம சேனல் பேர் போடுறோம், 4Kன்னு போட்டிருக்கேன், அதுவும் எரேஸ் ஆகிடலாம். அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு என்ன எழுதலாம்? ஓகே, நம்ம சேனல் பேர் எழுதலாம் 4K அண்ட் 4K யூனி டால். ஓகே, 4K யூனி டால் நான் சேனல் பேர் எழுதிட்டேன். ஓகேவா? இதே மாதிரி நம்ம எழுதி அரேஸ் பண்ணிக்கலாம். குட்டியால் சூப்பராக இருக்குதா? உனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் உன் பேர் எழுதி பார்க்குறேன், குட்டியாலுன்னு வருதான்னு சொல்லிட்டு. அடுத்தது குட்டியால் உன் பேர் தான் எழுதுகிறேன். குட்டி ஆளு. குட்டி ஆளுன்னு எழுதிட்டேன். ஓகே, அதையும் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஓகே, குட்டி ஆளு உன்னை வரையட்டுமா? ஒரு ரவுண்டு போட்டு கையை கால் போட்டு முடியெல்லாம் வரைஞ்சி கண்ணு வச்சு மூக்கு வச்சு சிண்டு போட்டு ஓகே வரைஞ்சிட்டேன், ஏதோ வரைஞ்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் இது இந்த பென்சில் இதில் ஃபிட் பண்ணிவிட்டு கீழே வச்சிடலாம். ஓகே, பிடிச்சிருக்கா? ஹே வாவ் மீரா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மீரா. மேஜிக் ஸ்லேட்டு தானே, சின்ன வயசில் இதோட சின்னதாக இருக்கும். இதுக்கு நான் எங்கள் வீட்டில் அடம் பிடிப்பேன், எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அது 10 ரூபா தான் நான் திருவிழா டைமில் வாங்கும்போது. எனக்கு இப்போ தான் ஞாபகம் இருக்குது. இது என்ன இப்போ இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. நான்லாம் இதுக்காக அழுவேன் திருவிழாவில். 10 ரூபா மேஜிக் ஸ்லேட் வேணும் வேணும் வேணும்ன்ட்டு. அதில் ஏ மட்டும்தான் எழுத முடியுமே. பட் இப்போ பரவாயில்ல, எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது, எனக்கே பிடிச்சிருக்கு. சாரா, இது எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க, உனக்கு இல்லை, போ, நான் தரமாட்டேன். இது மீராக்கா எனக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க, இது எனக்கு தான், நான் தரமாட்டேன். சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. ஓகே, இந்த மேஜிக் ஸ்லேட் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நான் பிரிக்க போகிறேன். 1 2 3. இதுதான் இந்த பப்பி ஹவுஸ், காயின் பப்பி ஹவுஸு. நான் இந்த பப்பி ஹவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லைக் பிங்க் அண்ட் எல்லோ கலரில் இருக்கும். அதோ பாருங்கள், இது தெரியுதா? இது வந்து மணி சேவ் குட்டியால். இதில் வந்து காசு போட்டு வச்சுட்டேன்னா அது சேகாவும். இது வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அந்த டாக் உள்ளே வந்து நம்ம காயினை எடுத்துகிட்டு போகும். செம்ம சூப்பராக இருக்கும். இரு, நான் வச்சு காட்டுறேன். இது வந்து இங்கே வச்சிட்றேன். இங்கே உங்கள் பட்டன் மாதிரி இருக்க பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணனா ஒரு டாக் வரும். அந்த டாக் வந்து அந்த காயினை எடுத்துகிட்டு போகும். பார்க்குறீங்களா? அதை பட் அங்கே வந்துச்சு பாருங்கள். ஓகே, இது நான் கீழே வச்சுட்டு ஒரு காயின் எடுத்துகிட்டு வரேன். நம்ம வச்சு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். எங்கே காயின் கொடு? அதோ இருக்குது பாருங்கள். அந்த காயின் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணனா டாக் எடுத்துக்கும். பார்த்தீங்களா? டக்கு டக்குன்னு 2 வாட்டி வந்து எடுத்துச்சு. சரி, ஓகே, இன்னொரு காயின் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். டக் டக். பார்த்தீங்களா? 2 வாட்டி எடுத்துருச்சு. இது நல்லா சூப்பராக இருக்கும். செம்மையா இருக்கு. இந்த வீடு என்னக்கா? நானே வீட்டுக்குள்ள போகலாம் மாட்டேக்க. இந்த ஏன் சைஸுக்கு இருக்கு வீடு. வாவ், நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். நான் காலாலே ப்ரெஸ் பண்ணலாம் மாட்டேங்க. என்னடா ப்ரெஸ் பண்ண முடியல? டக்குன்னு ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன், என்னால் ப்ரெஸ் பண்ணவே முடியல. வாவ், செம்மையா இருக்குக்கா. இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ண. டாக் வந்துட்டு போச்சு. டாக் சொல்லக்கூடாதா? பப்பியா? பப்பி வந்துட்டு போச்சு. இதோ பாருங்க பப்பி. இதோ பாருங்க, செம்மையா இருக்குல்ல? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த பப்பி ஹவுஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? அதில் நீங்கள் காயின் போட்டிருக்கீங்களா, எவ்வளோ சேர்த்துருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த பப்பி ஹவுஸ் வீடு மாதிரி நினச்சிட்டு இது வீட்டு மேலே ஏறலாமா? பேசாமல் இது என் வீடாகவே நான் மாற்றிட போகிறேன். ஆமாம், சரி, அந்த பப்பி எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பப்பி, உனக்கு பசிக்குதா? பப்பி, சொல்லு பப்பி, உனக்கு ஏதாவது நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டுமா? ஹலோ பப்பி. பப்பி பாருங்களேன், இருட்டா தெரியுது. இருங்க, நான் தூக்கி காட்டுறேன். பப்பி தெரியுதா உங்களுக்கு? எங்கடா இருறா, இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன். பப்பி தெரியுது பாருங்க. ஹலோ பப்பி. ஹாய் பப்பி. ஃப்ரெண்ட்ஸ், என் பப்பியை பார்த்தீங்களா நீங்கள்? தினைக்கும் என் பப்பிக்கு நான் இப்படி காயின் வைக்க போகிறேனே, ஜாலியாக இருக்கேன்.
வாவ் மீராக்கா, சின்ன வயசுல நானும் இந்த பப்பி ஹவுஸ் வச்சிருந்தேக்கோ, அப்படி இதே கலர், இதே பப்பி, எல்லாமே இதே தான். வாவ், நம்ம சின்ன வயசுல இருந்ததெல்லாம் மறுபடியும் அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்கப்பா. செம்மையா இருக்கு. நானும் நல்லா இதில் காயின் விளையாடுவேன். பப்பி வச்சு 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 ப்ரெஸ் பண்ணி அந்த இதுவே நான் வீணாக்கியிருக்கேன், அந்த சுவிட்ச் மாதிரி டர்ன் பண்ணுற கீயே. ஓகே குட்டியால், உனக்கு ஏற்ற பப்பி ஹவுஸ் குட்டியால். ஹே சாரா, யூனி, இது ரெண்டும் உங்களுக்கு வாங்கிட்டு வரல. இவன் என்னன்னா மேஜிக் ஸ்லேட் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்குங்கிறா, இவன் என்னன்னா பப்பி ஹவுஸ் எனக்குங்கிறா. இது ரெண்டுமே குட்டி ஆளுக்கு தான், சரியா? பேசாமல் ஆளுக்கு ஒன்று எடுத்துப்பீங்களாட்டக்க. நீங்களாம் சின்ன வயசில் விளையாண்டுருப்பீங்க, பார்த்துருப்பீங்கல்ல. இது ரெண்டும் நம்ம குட்டி ஆளுக்கு தான், சரியா? ரெண்டு குட்டி ஆளுக்கு கொடுங்க விளையாட. ஓகே, அடுத்தது என்ன வாங்கிட்டு வந்துருக்குன்னா, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் குட்டியால் ஒன்று கேட்டுகிட்டே இருந்தால் அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு இப்போ காட்டுறேன் பாருங்க. யோசிங்க, என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சிட்டிங்களா? ஓகே, எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இது தான் சும்மா பிளாஸ்டிக்கில் சின்ன சின்ன ஜாமான் விற்றுச்சு. சரி, நம்மளுக்கு யூஸ் ஆகுமேன்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாஸ்க்கு, நைட் டைம் வந்து நம்ம வெளியில் ஏஞ்சி போய் தண்ணி குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாஸ்கில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம குடித்தோன்னா ஸ்டடி டைம்லையும் நல்லா யூஸ் ஆகும். ஜக்கு தண்ணி ஊற்றி அழகாக குடிக்கலாம். சாரா, உனக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாரா. அண்ட் தென் இது ஒரு பேஸ்கெட்டு, காயும் போட்டு வச்சுக்கலாம், நம்மளோட ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸும் போட்டு வச்சுக்கலாம், துவைக்கிற ட்ரெஸ்ஸு. அண்ட் தென் இது வந்து ஒரு மக்கு, நம்ம செடி வச்சுருக்கோம்ல, அந்த செடிக்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் தென் மரம் எல்லா வீட்லேயும் இருக்கும் தான், பட் இது ஓகே, ஏதோ நம்மளுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மரம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? அண்ட் அடுத்தது நம்ம யூனி கேட்டிருந்தால கோயிலுக்கு போகிறதுக்கு, அந்த வந்து புடி சொல்லுவாங்களே, கோயிலுக்கு தூக்கிட்டு போகிற கூஜா மாதிரி வருமே அது. இதோ பாருங்களேன், இதில் வந்து புளியார் இருக்குது. புளியார் தெரியுதா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இருங்க சைடில் காட்ட. அதோ பாருங்கள் எவ்வளோ அழகாக புளியார் தெரியுது. இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு தேங்காய், வாழைப்பழம், வத்தி, கற்பூரம்லாம் இதில் வச்சுக்கிட்டு அழகாக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் தென் இது ஒரு குடம், நம்ம கார்டன் இதுக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி விளாட்லான்னு சொல்லிட்டு அந்த குடம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் தென் இதுதான் நம்ம குட்டியால் கேட்டுகிட்டே இருந்தாலே சேரு. அந்த சேரு வாவ் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சேர் தான் வாங்கினேன். இந்த சேரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டியால் அதில் உட்காந்து பாரு குட்டியால். மீராக்கா, நான் சேர் கேட்டுட்டே இருந்தேன் மீராக்கா, நீங்க மட்டும் தாங்க எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க. நான் உட்காந்து பார்க்குறேன். வாவ், என் சைஸு கரெக்டாக இருக்கு. ஆமாம் குட்டியால், உன் சைஸுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்குது சேரு. ஓகே சரி, 10 தான் என்னன்னு தெரில, சரி 2 வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு உனக்கு தான் 2 வாங்கியிருக்கேன். நீ யூஸ் பண்ணிக்க குட்டியால், செம்மையாக இருக்குது. உன் ஹைட்டுக்கு உன் வெயிட்டுக்கு கரெக்டாக அந்த சேர் இருக்குது. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேரு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீராக்கா வாங்கிட்டு வந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த சேர் என் சைஸுக்கு ஏற்று வாங்கிட்டு வந்திருக்காங்களே, வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குதோ அது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு உங்கள் கிஃப்ட்டு ஞாபகம் வந்துடுச்சுன்னா என்னென்ன கிஃப்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேவா? பரவாயில்ல, இந்த வாட்டி மீராக்கா வந்து நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என் ஃபேவரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்கு எடுத்துகிட்டு போவோமே, இதுதான் என் ஃபேவரேட்டு. ஓகேவா? இதை நான் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க, எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்களேன், இந்த பிங்க் கலர் சேர் நல்லா இருக்குது, பட் அதை விட இது கொடுத்துருக்காங்க இல்லையா, செம்மையாக இருக்குது. குட்டியாளுக்கு ஏற்ற மாதிரி குட்டி சேராக இருக்குது. நான் இதில் உட்காந்துக்கிறேன் பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. குட்டியாலை தூக்கி இதில் உட்கார வச்சு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குப்பா மீரா சேரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யூனி சொல்கிற மாதிரி மீரா வாங்கிட்டு வந்தது எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. குட்டியாலோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவளோட சேரு. அண்ட் தென் யூனிக்கு வந்து இந்த தூக்கிட்டு போகிறால கோயிலுக்கு, அது பெஸ்ட்டு. எனக்கு எது ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ஸ்லேட்டுன்னு சொல்லுவாங்களே, ஏன்னா சின்ன வயசுக்காக இதுக்கு நான் அவ்வளோ ஆசைப்பட்டிருந்தேன். அதுவும் எனக்கு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. பப்பி ஹவுஸும் பிடிச்சிருக்குது. தேங்க்யூ மீரா, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மீரா. அது ஓகே யூனி, இது குடு யூனி, நான் கொஞ்சம் தூக்கி பார்க்குறேன். வா செம்மையாக இருக்குது, ஏதோ குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கிறேன், கோயிலுக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி, இது ஒரு வாட்டி வீடியோ பண்ணலாம் கோயிலுக்கு போகிற மாதிரி இதை வச்சுக்கிட்டு. ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா மீரா வாங்கிட்டு வந்தது எல்லாமே வீட்டை சுற்றி வச்சுட்டேன். பப்பி ஹவுஸ் வச்சுட்டேன். அண்ட் தென் எல்லா குட்டி குட்டி ஜாமான்கள் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ வீடியோலாம் போடுறோம். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? இந்த பொருள் எல்லாத்தையும் நான் கிட்ட ஜூம் பண்ணி ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இதில் எது ஃபேவரட்டோ சொல்லிவிட்டு எனக்கும் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்களா சேரில் எவ்வளோ ஜம்மன் ஜாலியாக உட்காந்துட்டேன். ஓகே, ஜாலியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ போய் ரெஸ்ட் எடுத்து வாங்க. அடுத்த வீடியோவில் வந்து எங்கள் வீடியோ பாருங்கள், எங்கள் சேனலையும் பாருங்கள், ஓகேவா? நாங்கள் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜாலியாக இருக்குது. பின்னாடி வந்து யூனியக்கா பின்னாடி கூட குடம் பக்கெட் கூட இருக்குது, வாட்டர் கேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை பார்ப்பேன். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ மீராக்கா, லவ் யூ ஸோ மச் மீராக்கா. எங்களுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.